Hope you all doing well. காலையில் ஏதோ தடன்னு சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தோன்னா விண்டோ க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே 2 வீக்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து இந்த விண்டோஸ் க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம கையில் கேஷ் இருந்தால் கொடுக்கலாம், இல்லைனா அவங்க பிஸ்னஸ் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க, அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸ்பெசிஃபிக் டேட்லாம் வச்சுட்டு வரமாட்டாங்க. ஸோ சில சமயம் நம்ம வீட்டில் இல்லாதப்பையும் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. அப்போ நம்ம வந்து பார்க்கும்போது எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாதானே, ஒரு சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச் எதுவுமே இருக்காது நம்ம பார்த்த உடனே தெரிகிற மாதிரி. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கார்டு வந்து லெட்டர் பாக்ஸ் வழியாக போட்டு போயிடுவாங்க. அப்போ நமக்கு தெரிஞ்சிடும், ஓகே விண்டோ க்ளீன் பண்ணியிருக்காங்க, அவங்க நெக்ஸ்ட் டைம் வந்து இதுக்கும் சேர்த்து காசு வாங்கிப்பாங்க. இங்கே யூகேயில் சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னொரு 1.5 மாதத்துக்கு லீவ் தான். பசங்களை கையில் பிடிக்கவே முடியாது. இவங்கள ஒரு நாளும் எப்படி என்கேஜ் பண்ணுறதுன்னு யோசிக்கிறது தான் பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்க போகுது. இன்றைக்கி வெதர் நல்லா இருந்துச்சு, அதனால் கார்டனில் விளையாடிட்டு இருந்தாங்க. இல்லைனா வீட்டுக்குள்ளேயே தான் எதாவது பண்ணிகிட்ருக்கணும். இவங்க கார்டனுக்கு வந்தாலே ஏதாச்சும் பால் விளையாடுறது, ஏதாச்சும் டாய்ஸ் வச்சு விளையாடுறது, அதை பண்ணவே மாட்டாங்க. டைனோசர் லேண்ட் பண்ணுறேன், இந்த ஒரு லீஃப் இருக்குல்ல காஞ்சி போன மாதிரி, அதெல்லாம் ஒரு கன்னுன்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து விளையாடிட்டுருக்காங்க. எதையாச்சும் பண்ணுங்கள், ஆனால் நீங்கள் போடுற குப்பையை நீங்களே க்ளீன் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அவங்களே க்ளீன் பண்ணாங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த ஜெங்கா பிளாக்ஸ் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அதில் ஹர்ஷை வந்து நான் லெட்டர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தான். ரித்தி வந்து நான் தமிழ் லெட்டர் பண்ணுறேன்னு அந்த லெட்டர் செஞ்சிட்டு இருந்தான். அவனுக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்கும், தமிழ் கற்றுக்கிட்டான், படிப்பான், எழுதுவான், கொஞ்சம் பேசுவான். அப்புறமா உள்ளே வந்து ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா, சரிடா பாத்திரம் நிறைய இருக்குது கழுவி கொடுக்குறியா அப்படின்னு. ஓகே I'll ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு கழுவிட்டு இருந்தோம். நான் கிட்ட நின்று எப்படி கழுவணும் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். ஐ நெவர் நியூ வாஷிங் டிஷ்ஷஸ் குட் பி திஸ் சாட்டிஸ்ஃபைங் அப்படின்னா எல்லாத்தையும் கழுவிடா, டெய்லியும் கழுவிக்கூட அப்படின்னேன். ஆனால் அவன் எங்கே கழுவினான், ஒரு 2 பிளேட்டு ஒரு டம்ளர் கழுவிட்டு ஓடிட்டான். அதுக்கப்புறமா இப்படி தான் போச்சு அன்றைக்கி டே ஃபுல்லாக. ஈவினிங்காக அவங்க டேடி ஒரு 6:45க்கெலாம் ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்க பசங்களை பார்த்துப்பாங்க. நான் வந்து ஈவினிங் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதை பார்க்கலான்னு கிச்சனுக்கு வந்துட்டேன். மதியானம் இந்த அடுப்பெலாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதை எல்லாத்தையுமே போட்டுட்டு இன்றைக்கி இட்லிக்கு மாவு அரைக்கலான்னு காலையிலே ஊற வச்சுருந்தேன். எப்பயுமே நைட்டு ஊற வச்சு காலையில் சமைக்கும்போது இல்லைனா மதியானம் சமைக்கும்போது மாவு அரைச்சிடுவேன். நைட்டு ஊற வைக்கவே மறந்துட்டேன். இப்போ லீவுன்றதால எந்த ரொட்டீனுமே ஃபாலோ பண்ணுறதில்ல, நினச்ச நேரம் எல்லாமே பண்ணுறேன். அதனால் காலையில் தான் ஞாபகம் வந்துச்சு. சரின்னு காலையில் ஊற வச்சுட்டு ஈவினிங் அரைக்கலான்னு இப்போ அரைச்சிட்ருந்தேன். அப்படியே கூடவே கொஞ்சம் பொடிலாம் அரைக்கிற வேலை இருந்துச்சு, அதான் பண்ண போகிறேன். ஊர்லேருந்து அம்மா வீட்டிலேருந்தும் மாமியார் வீட்டிலேருந்தும் மிளகாத்தூள் கொடுத்து அனுப்புவாங்க. அதில் தான் சாம்பார், காரக்குழம்பு, பொரியலுக்கு இல்லை குருமா குழம்பு அப்படின்னு எல்லாமே அதில் தான் பண்ணிகிட்ருந்தேன். இதோட நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போகும்போது தான் எடுத்துகிட்டு வர முடியும். காரக்குழம்பு, குருமா குழம்பு இதுக்கெலாம் ஜஸ்ட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டுக்கலாம். ஆனால் சாம்பாருக்கு வந்து வெறும் மல்லித்தூளும் மிளகாத்தூள் போட்டால் எந்த ஃப்ளேவரும் இருக்க மாட்டுது. ஸோ அதனால் சாம்பார் பவுடர் மட்டும் அரைச்சி வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அம்மா இந்த வாட்டி இந்த சென்னாக்குன்னி கருவாடு வந்து கொடுத்து அனுப்பியிருந்தாங்க, அதில் இட்லி தூள் அரைக்கிறதுக்காக. ஏப்ரலில் ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிருந்தப்போ கொடுத்தான்னு போயிருந்தாங்க. அதை நான் இப்போ தான் ஓப்பனே பண்ணுறேன். அதுக்குள்ளே ஒரு சின்ன பேக்கெட்டில் குழம்பு வைக்கிற கருவாடு கொடுத்துருக்காங்க. எங்கள் வீட்டில் கருவாடு குழம்பு வந்து 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படி தான் வைப்பேன். ஏன்னா ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது, நான் மட்டும்தான் சாப்பிடுவேன், அதனால் அதை வைக்கிறதே இல்லை. இந்த கருவாடு வச்சு இட்லி தூள் அரைக்கணும். அதுக்கு முன்னாடி சாம்பார் பவுடர் அரைச்சிக்கலாம் சொல்லிவிட்டு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுட்டேன். இந்த சாம்பார் பவுடரோட ரெசிபி, இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சாம்பார் பவுடருக்கு தேவையானலாம் வறுத்துக்கலாம். வறுக்கிறதுனா நம்ம இட்லி தூளுக்கு அரைக்கிற மாதிரி கலர் மாறுற அளவுக்குலாம் வறுக்க தேவை, ஜஸ்ட்டு வாசனை வந்தால் போதும், அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் எல்லாத்தையுமே.
3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு. ஃபஸ்ட்டு இதை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு, நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 7 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை இதையும் போட்டு வாசனை வந்தோடனே எடுத்து அதே பிளேட்லேயே கொட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3/4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வெந்தயம், அப்புறமா வீட்டில் கடுகு உளுந்த பருப்பு கலந்து வச்சுருப்போம்ல அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் இதெல்லாமே வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு அதே பிளேட்லேயே கொட்டிடலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை, அவ்வளோதான். இதெல்லாமே வறுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு இதை ஆறட்டும், அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். நான் வந்து இதில் மிளகா எதுவுமே சேர்க்க மாட்டேன். நம்ம மிளகாத்தூள் வந்து தனி மிளகாத்தூள் வச்சுருப்போம்ல அதுவே சாம்பாருக்கு போட்டுப்பேன். எனக்காச்சும் காரமாக வேணும்னா நிறையா போட்டுப்பேன், காரம் கம்மியாக வேணும்னா மிளகாத்தூளை வந்து கம்மியாக போட்டுப்பேன். ஸோ மிளகா எதுவுமே சேர்க்காம தான் நான் சாம்பார் பவுடர் அரைச்சி வச்சுப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இட்லி தூள் அரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து பொட்டுக்கடலை தான் யூஸ் பண்ணணும். நார்மல் பொடிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கடலைப்பருப்புலாம் சேர்த்தா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஃபஸ்ட்டு 1 கப்பு பொட்டுக்கடலையை வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெப்பர், அப்புறமா காரத்துக்கு 3 காஞ்ச மிளகாய் இது மட்டும் போட்டு வறுத்து கொட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா அதே பிளேட்லேயே கொட்டிடலாம். லாஸ்ட்டாக இப்போ அந்த கருவாடை வறுத்துக்கலாம். அம்மா ஆல்ரெடி வறுத்து தான் கொடுத்துருக்காங்க. லைட்டாக இப்போ சூடு காட்டி அதில் கொட்டிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வானலில் இருக்க சூட்லேயே இந்த கருவாடை வறுத்துக்கிட்டேன். 2 கப்பு கருவாடை போட்டிருக்கேன். 1 கப்பு பொட்டுக்கடலைக்கு 2 கப்பு கருவாடை போட்டிருக்கேன் நான். இது வந்து கருவாடு ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கும். ஒருவேளை கருவாடு ஃப்ளேவர் அதிகமாக இருந்தால் பிடிக்காதுன்னா இன்னும் ஒரு 1/2 கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். நமக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுமே நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். இதெல்லாம் வறுக்கிறதுக்குள்ளேயே உளுந்து நல்லா மஞ்சிடுச்சு. அதை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அரிசியை போட்டுக்கலாம். நான் வந்து முன்னாடிலாம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் மாவு அரைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு டைம் ஒதுக்கி அப்போ தான் மாவு அரைப்பேன். இப்போ தான் ஒரு 2 வருஷமாக சமைக்கும் போதே மாவு அரைச்சின்னா நம்ம மாவு அரைக்கிறதே தெரியாது. அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்ருக்கோம். நம்ம இந்த பக்கம் வேறு வேலை இருந்தால் பார்க்கலாம். அப்போ வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். டெய்லியும் மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது. இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் வந்தது. உள்ளேயே காய வச்சுருந்த துணியெலாம் எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். துணி மடிக்கிற வேலை இன்றைக்கி இல்லை, நாளைக்கு தான் பண்ண போகிறேன். அதெல்லாம் ஒரு ஓரமாக போட்டு வச்சுட்டு இப்போது இந்த தூளுக்கு அரைச்சதெல்லாம் ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு சாம்பார் தூள் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா அதே மிக்சிலே நான் அந்த இட்லி தூள் அரைக்க போகிறேன். இப்போ அரைக்கிற சாம்பார் பவுடர் ஒரு 1 மந்த்துக்கு வரும். அதுக்கப்புறமா தேவைப்பட்ட அரைச்சிக்கலாம். அதிகமாக அரைச்சி வச்சாலும் ஃப்ளேவர்ஸ் வந்து போயிடும். ஸோ அதனால் தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அரைச்சதை ஒரு பிளேட்டில் போட்டு அதை ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல இட்லி தூளுக்கு அதை அரைச்சிக்கலாம். முன்னாடி கருவாடு குழம்பு சாப்பிடுவேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதில் வந்து கருவாடெல்லாம் இல்லாமல் வெறும் குழம்பு மட்டும் சாப்பிடுவேன். அதில் போட்டிருக்க காயெல்லாம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். அதனால் அதில் இருக்க காயெல்லாம் சாப்பிடுவேன், கருவாடை சாப்பிட மாட்டேன். அதே மாதிரி இந்த தூளும் எனக்கு பிடிக்காது. என்னோடய ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் பிடிக்கும். பசங்களும் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. எங்கள் அம்மாகிட்ட இது கொடுக்கும்போதே சொன்னேன், இது எதுக்கு கொடுக்குறீங்க, எனக்கு பிடிக்காது அப்படின்னு. உன்னோட ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும் தானே, அவருக்கு மட்டும் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. அதனால தான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா இன்றைக்கி தான் செய்கிறேன். லைட்டாக எடுத்து வாயில் மட்டும் வச்சு பார்த்தேன் உப்பு இருக்கா அப்படின்னு. உப்பு கரெக்டாக இருக்குது. அதெல்லாம் ஆறட்டும், அதுக்கப்புறமா பாட்டிலில் கொட்டி வைக்கலாம். இப்போ வந்து அரிசி மஞ்சிட்ருக்கு. ஒரு வாட்டி போட்டது மஞ்சிடுச்சு. அதை எடுத்து வச்சுட்டு
மிச்சம் இருக்க அரிசியும் போட்டு அதை அரைஞ்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே சைட் பை சைட் டின்னர் ரெடி பண்ண போகிறேன். மாவு வந்து கொஞ்சம் தான் இருக்குது, ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் வரும். அதனால் அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு எனக்கும் பசங்களுக்கும் இன்றைக்கி உப்புமா தான் பண்ண போகிறேன். சம்பா கோதுமை ரவை இருக்குல்ல, அதை வச்சு தான் இன்றைக்கி உப்புமா பண்ண போகிறேன். மாவு அரைக்க மொத்தமாக ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். அது லிவிங் ரூமில் இருந்தேன்னா வந்து பார்த்துட்டு போகணும். இதுவே நம்ம கிச்சனில் இருக்கும்போது ஏதாச்சும் சமைச்சிக்கிட்டே பக்கத்தில் கிரைண்டர் போட்டு விட்டுட்டோன்னா நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே இந்த வேலையும் பார்த்துடலாம். இந்த உப்புமா வந்து நம்ம நார்மல் ரவையில் பண்ணுறோம்ல, அதே மெத்தட் தான். ஆனால் தண்ணி அளவு மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். அப்புறம் வேகிறதுக்கும் கொஞ்சம் அதிகமாக நேரம் ஆகும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அப்புறம் டேஸ்ட் வந்து நார்மல் ரவையை விட இந்த ரவையில் செய்கிற உப்புமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், உப்பு, பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாமே நல்லா வதங்கிட்டுருக்கட்டும். இந்த வெங்காயம் வதங்குற கேப்பில் நம்ம அரைச்சி வச்ச இந்த தூள் எல்லாமே ஒரு பாட்டிலில் கொட்டி வச்சுக்கிட்டேன். உப்புமாக்கெலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது, கொஞ்சம் நறுக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் ரவைக்கு 3 கப்பு தண்ணி. இதில் உப்பு போட்டு இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு மூடி போட்டு அது கொதிக்க விட்டுடலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா ரவையை மொத்தமாக கொட்டிடாமல் இந்த மாதிரி கொதிக்கிற இடத்துலலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விட்டேன்னா உப்புமா வந்து கட்டியே ஆகாது. நல்லா செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா உதிரியாக சூப்பராக வரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி விட்டுட்டு நல்லா கிண்டணும். இந்த தண்ணிலாம் கொஞ்சம் சுண்டி வர அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்புறமா நம்ம லாஸ்ட்டாக பிரியாணிக்கெலாம் தம் வைப்போம்ல, தண்ணி லைட்டாக சுண்ணதுக்கப்புறமா அப்படியே மூடி போட்டு சிம்மில் ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விடுவோம்ல, அதே மாதிரியே இந்த தண்ணிலாம் சுண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும் இந்த உப்புமா. அப்படியே நல்லா உதிரியாக செம்மையாக இருக்கும். இது கூட வத்த குழம்புலாம் வச்சு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சைடு உப்புமா வெந்துட்டுருக்கட்டும். அரிசி மஞ்சிடுச்சு, அதை எடுத்து வழித்து கரைச்சி வச்சிடலாம். ரொம்ப நாளாக இட்லி மாவு கரைக்கிறதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இங்கே வந்து எதுவுமே கிடைக்காது தானே, ஊர்லேருந்து வாங்கினா தான் உண்டு. இந்த இட்லி பாத்திரம் வந்து அனுப்பியிருந்தாங்க ஊரில் பார்சல் அனுப்பும்போது. அப்போ வந்து நினச்சேன் இதில் நான் இனிமேல் மாவு கரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு. இது நல்லா யூஸ் ஆகுது இப்போது. உப்புமா ரெடி ஆகிடுச்சு. அப்படியே சைடில் ஹஸ்பண்டுக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டா அவங்க உட்காந்து சாப்பிடுவாங்க. எனக்கு வந்து இனிமேல் தான் கொஞ்சம் பெரிய வேலை இருக்குது. கிரைண்டரும் அந்த ட்ரம்மெல்லாம் கழுவுறது அது கொஞ்சம் பெரிய வேலை தான், கடுப்பான வேலை தான். இருந்தாலும் நம்ம தான் செஞ்சாகணும். ஊர்லலாம் ஒரு வேலையை பாதியில் விட்டுட்டு வந்தோன்னா அம்மா வந்து செஞ்சு முடிச்சிருப்பாங்க. நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து செய்யலான்னு பார்த்தாலும் அம்மா வந்து செஞ்சு முடிச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, எப்போயா இருந்தாலும் நம்ம தான் அந்த வேலையை செஞ்சாகணும். ஸோ அந்த கிரைண்டரில் நான் கழுவிட்டு அப்புறமா சாப்பிட்லான்னு இருந்தேன். அதுக்குள்ளே பசங்க, ஹஸ்பண்டு எல்லாமே சாப்பிட்டாங்க. ஹஸ்பண்டுக்கு உப்புமாவே பிடிக்காது, ஆனால் அன்றைக்கி இந்த ரவை உப்புமா வந்து சாப்பிட்டாங்க, நல்லாயிருக்கு அப்படின்னு. சாப்பிட்டதுக்கப்புறமா ஹஸ்பண்டே பசங்களை தூங்க வைக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நான் மட்டும் இங்கே கிரைண்டர் கழுவிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக உட்காந்து யாருமே இல்லாமல் தனியாக இந்த மாதிரி உட்காந்துருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஸ்கூலும் லீவ் தானே, அதனால் பொறுமையாகவே எழுந்திரிக்கலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே மொபைலை நோண்டிட்டு, மொபைலை கையில் எடுத்தால் தான் நமக்கு டைம் போகிறதே தெரியாது. இன்ஸ்டாகிராம் போனோன்னா 2 மணி நேரம் ஆனாலும் தெரியாது. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் மொபைல் நோண்டிட்டு
பொறுமையாக தான் தூங்க போனேன். அவ்வளோதாங்க. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.